ஸ்கூல்லேருந்து செம்ம டயர்டாக வர நம்ம பசங்களுக்கு இந்த ஒரு டிஷ்ஷை பண்ணி கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்க இதுக்கப்புறம் பீட்சாவே கேட்க மாட்டாங்கங்க. இதை தான் செஞ்சு தர சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பன்னீர், ஸ்வீட் கார்ன், கேப்சிகம், ஆனியன், சீஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டு அது கூட மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் சேர்த்திக்கோங்க. லைட்டாக தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பன்னீர் வந்து ஃப்ரை ஆகிற கேப்பில் நம்ம வந்து பேஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். நார்மல் தாங்க, நார்மல் சப்பாத்தி மாவை தேய்ச்சிட்டு ஃபோர்க் வச்சுட்டு அங்கங்கே ஹோல்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வேக வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 to 80% வந்து வேக வச்சு 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம பன்னீரும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சப்பாத்தி பேஸில் வந்துட்டு நம்ம சாஸ் வந்து போட்டுக்கணும். சாஸ் வந்து நீங்கள் இல்லை நாங்கள் ஹோம்மேட் தான் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் ஹோம்மேட் சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் பண்ணுறது பார்த்துட்டு நான் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி பாதி வேலை வந்து என் பையன்தாங்க பண்ணான். ஸோ சாஸ் வந்து போட்டுட்டு நம்ம பன்னீர், அதுக்கப்புறம் ஆனியன், கேப்சிகம், கார்ன் இது எல்லாமே வந்து அங்கங்கே நம்ம செட் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக வந்து சீஸ் கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். சீஸ் கிரேட் பண்ணி போட்டதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அதே தோசைக்கல்லில் வந்துட்டு லிட் போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும். அந்த சீஸ் வந்து லைட்டாக மெல்ட் ஆகிற வரைக்கும் விட்டிங்கன்னா போதும். சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகனவும் இருந்தால் போட்டுக்கோங்க. இன்னும் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக இருக்கும்.